அது ஒரு துணை முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையை பேசுவது என்பது ஒரு சரியில்லாத வார்த்தை. இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டீங்க, மொத்தமாக காணோம், எந்த விழாலையும் காணோம், எங்கே எந்த இதுலேயும் மேடை பேச்சுக்கள்லாம் ஆளை காணோம். அது கேட்டால் தீராத காய்ச்சலால் அவர் ஓய்வெடுத்து கொண்டு இல்லை, அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இப்போ தீராத காய்ச்சல் வரதான் போகுது, அதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா இப்போ அவருக்கு எதிர்காலத்துக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா சூழ்நிலையும் அவர் தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. மக்கள் முன்னாடி 1008 காரியத்தை சொல்லலாம், நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, என்ன மத்திய அரசு ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் சொல்லலாம். ஆனால் அடிப்பட்டவனுக்கு தான் தெரியும் அந்த காயத்துடைய வழி என்னன்னு. அந்த மாதிரி இப்போ உதயநிதிக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சில மாதங்களிலே கெஜ்ரிவால் முதலமைச்சரையே உள்ளே போனார். நீ சாதாரண துணை முதலமைச்சர், அடுத்தது இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்கிற, அரசியலே என்னன்னு தெரியாதவன், ஒரு ஒரு கட்சியே ஆரம்பித்து முதலமைச்சரான கெஜ்ரிவாலுக்கே அந்த நிலைமைன்னா அப்போ உன்னுடைய நிலைமை என்ன? இப்போ சிந்திச்சு பார்க்கணும். யாருக்கிட்ட மோதுற? சரி, நீ மோதுறது தவறு இல்லை, மோதணும். ஆனால் அதே நேரத்தில் நாம் சரியாக இருக்கணும்.